நாட்டில் எழுந்துள்ள கட்டமைப்பு ரீதியான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு கோரி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இன்று இவ்வாறு செயற்பட்டனர். அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பாராளுமன்றம் தலையிட வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்ட கடிதம் ஒன்று சபாநாயகரிடம் இன்று முற்பகல் கையளிக்கப்பட்டது. பாராளுமன்றத்திற்கு வருகை தந்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பிரேரணை தொடர்பாக இன்றே விவாதம் ஒன்று வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். 20 உறுப்பினர்கள் எழுந்து நின்று இந்த பிரேரணையை உறுதிப்படுத்துகின்றனர். இதற்கு மிக கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாட்டில் எழுந்துள்ள நீதியை நிலைநாட்டுவது தொடர்பான ஆழமான பிரச்சினை குறித்து துரிதமாக கலந்துரையாடுவது அத்தியாவசியமானதும் முக்கியமானதுமான ஒரு விடயமாக மாறியுள்ளது. எனவே இன்றைய தினத்திற்காக முன்மொழியப்பட்ட விவாதத்தின் பின்னர் நிலையியல் கட்டளைகளின் 19(1) பிரிவின்படி 2 மணித்தியால அவகாசத்தை வழங்க உங்களால் முடியும். அவர்களுடைய பிரேரணைகள் காலையில் கிடைத்துள்ளன. ஆனால் சபாநாயகர் அவர்களே, நீதிமன்றத்தில் வழக்குகள் தாமதமாவது நியமனங்கள் தொடர்பான நிலைமைகளை முழுமையாக தீர்மானிப்பது பாராளுமன்றம் அல்ல என உங்களுக்கு நன்றாக தெரியும். மக்களின் நீதித்துறை அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உரியது என கூறியே கடந்த காலத்தில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு எதிராக தெரிவுக்குழுக்களை அமைத்து இங்கு அவர்களை கொண்டுவர பார்த்தார்கள். எனவே அவை மிகவும் பாரதூரமான விடயங்கள். நாம் 3/2 பெரும்பான்மை பலம் கொண்ட ஒரு அரசாங்கம். நாம் அவ்வாறு சிந்திக்க தொடங்கினால் என்ன நடக்கும் என்பதையே நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் இந்த 30-40 பேரை வைத்துக்கொண்டு சிந்திப்பதை நாமும் சிந்திக்க தொடங்கினால் என்னவாகும்? எனவே இது குறித்து மீண்டும் ஒரு முறை விவாதம் தேவையில்லை என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இதோ நீங்கள் 20 பேர் எழுந்து நிற்கின்றீர்கள். நாங்கள் வாக்கெடுப்பு ஒன்றை கோருகிறோம். எங்களது எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது இந்த நீதிபதிகளை நியமிக்காமல் ஜனாதிபதி அரசியலமைப்பை மீறிக் கொண்டிருக்கின்றார். இந்த நீதிபதிகளின் பதவிக்காலத்தை 2 வருடங்களால் நீடிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இவை இந்த நாட்டில் நீதிமன்றத்தின் மீது செலுத்தப்படும் அழுத்தங்களாகும். இதை பற்றி எம்மால் பேச முடியாவிட்டால் வேறு யாரால் பேச முடியும்? இன்று இந்த சபையின் நடவடிக்கைகள் குறித்து ஏதேனும் விவாதம் இருக்குமானால் அதை மிக தெளிவாக இந்த பாராளுமன்றத்தில் தீர்மானிக்க முடியும். எனவே அது குறித்து நாங்கள் ஒரு வாக்கெடுப்பை கோருகின்றோம். நீங்கள் 20 பேர் எழுந்து நின்று அதனை கேட்கின்றீர்கள். இன்று நாங்கள் சமர்ப்பித்திருக்கும் இந்த பிரேரணை நீதி வழங்கல் செயல்முறை சட்டத்தின் ஆட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஒரு சுதந்திரமான நீதிமன்றத்தின் அவசியத்தை வலியுறுத்துகின்றது. நியமிக்கப்படாத 8 நீதிபதிகளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் நியமிப்பது, அதேபோன்று உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்கள் நீடிப்பது போன்ற செயற்பாடுகள் மூலம் நீதிமன்றத்தின் சுதந்திரத்துக்கு மரண அடி விழுந்துள்ளது. ஆளும் கட்சியின் பிரதான நடவடிக்கைகளுக்கே இன்றைய தினம் முன்னுரிமை வழங்கப்படும். எனவே இது ஒழுங்கு விதிமுறைகளுக்கு முரணானது. ஒழுங்கு விதிகளுக்கு முரணானது. விவாதம் செய்வதற்கு ஆளும் கட்சியின் செயற்பாடுகளுக்கே இன்று முன்னுரிமை வழங்கப்படும். நீங்கள் ஒரு வாக்கெடுப்பை நடத்தி நிலைமை என்னவென்று பார்த்துக் கொள்ள முடியும். எதிர்க்கட்சியினரின் எதிர்ப்புக்கு மத்தியில் இன்றைய தினத்திற்கான பாராளுமன்றத்தின் பிரதான பணிகள் ஆரம்பமாகிய நிலையில் எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்திற்குள் தொடர்ந்து அமைதியற்ற முறையில் செயற்பட்டனர். இந்த விவாதத்திற்கு மத்தியில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சபை நடுவை வருகை தந்திருந்தனர். சபை நடுவை வருகை தந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் செங்கோலை பறிக்க முயன்ற காட்சிகளே இவை. இந்த பாராளுமன்றத்தில் எங்களுக்கு சுமார் 20 ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது. எதிர்கட்சியில் இருக்கும் போது ஆளும் கட்சி பக்கத்திற்கு தாவினால் வழக்குகளும் ஆளும் கட்சி பக்கத்திற்கு மாறிவிடும். அப்போது அந்த வழக்குகள் கிடப்பில் போடப்படும் என்ற நிலைக்கு சென்றார்கள். இந்த பாராளுமன்றம் 24 மணித்தியாலங்கள் விவாதித்து நள்ளிரவு வரை பேசி அப்போதைய பிரதமராக இருந்த அம்மையாரை வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறது. அவ்வாறானதோர் கருப்பு வரலாறு இருப்பது உண்மைதான். நீங்கள் கூறுவது போல் நீதியரசர்களை திருப்திப்படுத்தியும் இருக்கலாம். தங்களுக்கு தேவையானவாறு சட்டங்களை உருவாக்கவோ வளைக்கவோ அல்லது முடிவுகளை எடுக்கவோ முடியாமல் போன போது நீதிபதிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இன்று அந்த நிலைமை இல்லை.
இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறி வழக்குகளை மாற்றிக்கொள்ள முடியாது. அதனாலேயே சிலருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இப்போது ஊடகங்களில் துள்ளி குதிக்க பார்க்கும் பலரை நாம் காண்கிறோம். அவர்கள் அவ்வாறு துள்ளுவதற்கு காரணம் தங்களுக்கு எதிராக வழக்குகள் வரப்போகின்றன என்பதை அவர்கள் அறிவார்கள். பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தெரியாவிட்டாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுக்கு சாதகமாக வழக்குகள் அமைய வேண்டும் என்பதை அறிவார்கள். வழக்கு செல்லும் விதத்தை வைத்து தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை அவர் அறிவார். அதனால்தான் எங்களை அரசியல் பழிவாங்க பார்க்கிறார்கள். அதனாலேயே எங்களை கைது செய்ய பார்க்கிறார்கள். அதனாலேயே நீதிமன்றத்திற்கு இழுக்க பார்க்கிறார்கள். நாங்கள் மிகவும் தூய்மையானவர்கள். நாங்கள் எந்த தப்பும் செய்யவில்லை. நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்துவதாலும் குரல் எழுப்புவதனாலும் மக்களுக்காக கூச்சலிடுவதாலும் தான் எங்களை இவ்வாறு செய்கிறார்கள் என்று சமூகத்திற்கு காட்ட முற்படுகின்றனர். நீதித்துறை செயல்முறை மேலும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். தேவைப்பட்டால் விசேட நீதிமன்றங்களை அமைத்தாவது வழக்குகளை விசாரிக்க வேண்டும். அது உண்மைதான். வழக்கு விசாரணை காலத்தை தாமதப்படுத்த வேண்டாம். இவற்றை மேலும் இழுத்தடிக்க விடக்கூடாது. ஏனெனில் வரிப்பண மோசடிகள், திருட்டுகள் மற்றும் பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தவை, திருடியமை தொடர்பாக எமது நாட்டு மக்களுக்கு நியாயமான கோபமும் விருப்பும் வலியும் இருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையோ அல்லது அந்த கப்புட்டு காக்காக்களையோ இங்கு கொண்டு வந்தாவது இந்த சட்டம் அமுல்படுத்தப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை ஜனாதிபதி நிறைவேற்றி வருகிறார். சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்து விட்டது. ஜனநாயகம் இழக்கப்பட்டு விட்டது. நீதிபதிகள் நியமிக்கப்படுவதில்லை. அரசாங்கம் நாட்டை பழிவாங்குகிறது, எதிர்க்கட்சியை பழிவாங்குகிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதாவது அவ்வாறானதோர் சூழல் உருவானால் தங்களுக்கு அரசியல் லாபம் கிடைத்து அரசாங்கம் வீழ்ந்துவிடும் என்றும் மக்களாட்சியை தங்களிடம் ஒப்படைப்பார்கள் என்றும் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி எதுவும் நடக்காது.